எங்க பக்கத்து வீட்டுக்காரரு பெரிய அரசியல்வாதியா, எம்எல்ஏக்கு பிஏவா. அவங்க வீட்டுல இல்லாதது எதுவுமே இல்லைங்க. 2 டிவி, 2 ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பீரோ எல்லாம் 2 இருக்கு. சரி, இப்ப என்ன இதுக்கு? இல்ல, 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரா. சாமத்தியமா எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அவன் அரசியல்வாதிடி. அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு 2ஆம் கிளாஸ் இல்ல 1ஆம் கிளாஸ் கூட படிக்க தேவையில்ல. ஏமாத்தி படிக்கிறவனுக்கு படிப்பதுக்குடி. ஆமா, உங்களுக்கு சாமத்தியம் இல்லைன்னா உடனே அடுத்தவங்களை குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்களா? ஏய் துபார், அடுத்த வீட்டு நியாயத்தை பத்தி என்கிட்ட பேசாத. ச்சே, இனிமே சாப்பிட்டு கூட முடியாது. லக்ஷ்மி, லக்ஷ்மி ஏன் கீழே வந்து படுத்துட்ட? என்ன நான் என்ன சொல்லிட்டேன்னு சாப்பாட்டுல பாதியில எழுந்து வந்துட்டீங்க. பாருமா, அடுத்த வீட்டுல 1000 இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம சூடு போட்டுக்கலாமா? இத பாரு, நமக்கு என்ன வருமானமோ அதை வச்சுதான் நம்ம குடும்பம் நடத்தணும். எங்க நான் என்னமோ அக்கம் பக்கத்தை பார்த்து அது வேணும் இது வேணும்னு கேட்ட மாதிரி எல்லாம் பேசுறீங்க. என் கைய பாருங்க, அம்மில அரைச்சு பாருங்க, புண்ணா போச்சு. அதுக்காக எனக்கு ஒரு மிக்ஸி வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன்னா இட்லிக்கு அந்த கல்ல ஆட்டி ஆட்டி நெஞ்செல்லாம் வலிக்குது. அதுக்காக எனக்கு ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுங்க நான் கேட்டேன்னா ஏதோ நமக்குன்னு ஒரு காலம் வருமே நினைச்சுக்கிட்டு மனசுல எல்லாத்தையும் போட்டு புளிக்கிட்டு இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். லக்ஷ்மி, என்னம்மா அழுதுகிட்டு? லக்ஷ்மி, இதோ பாருமா, இதோ பாரு, எனக்கு மட்டும் நீ படுற கஷ்டம் புரியாமையா இருக்கு. எனக்கும் நீ ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி தரணும்னு ஆசை. என்ன பண்றது, சம்பாதிக்கிறதெல்லாம் வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்க. நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்ற? கவலைப்படாத, அடுத்த மாசம் கண்டிப்பா எனக்கு ப்ரொமோஷன் வந்துடும். நீ கேட்கறதெல்லாம் ஒவ்வொன்றா வாங்கி தந்துடுறேன். மனசுல எதுவும் வச்சுக்காத. வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ, நல்ல சமாதானமா பேச கத்துட்டு இருக்கீங்க. என்னம்மா பண்றது, என்ன மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க பணத்தால சாதிக்க முடியலனாலும் அப்படி இப்படி பேசித்தான் சமாளிக்க வேண்டியது இருக்கு. குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க தூங்குறாங்க. ரைட். இது வேறயா?